இப்படி ஒரு ஃபிலிமாக இருக்கணும்ன்ட்டு இந்த படத்தை இப்படி ஏற்படுத்தி கொடுத்த பராசக்தி என்டையர் டீமுக்கும் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆரம்பிச்சு அண்ட் சுதா மேம்க்கு அண்ட் கூட நடித்தவங்களுக்கு டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சுதா மேம் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது இது ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு தோணுனது வந்து இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதைன்னு தோணுச்சு. இன்னொன்று எனக்கு 2 வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன். ஒன்று, தமிழ் உணர்வு நம்ம மொழிக்காக நடத்தின போராட்டம், இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சுது. அதை நம்ம நடிக்கிறது மூலமாக அது வாழ்நாளும் ஒரு பெருமையை எனக்கு கொடுக்குன்றது அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரிஞ்சுது. இன்னொன்று, நடிகனா, ஏன்னா என்னுடைய வேலை அதுதான், ஒரு நடிகனா நிறைய சவால்கள் இருக்குது இந்த கதைக்குள்ளே, நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ நம்மள ஒரு நடிகனாக மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த கதையில் இருக்குதா நான் உணர்ந்தேன். அதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த படம் பண்ணணும்னு நினச்சதுக்கு. அப்படி அவங்க எழுதியிருந்ததும் அண்ட் இன்னொன்று, சுதா மேம் வந்து இதுக்குள்ளே நிறைய வருடங்கள் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வேறு எந்த கேள்விகளும் இதுக்குள்ளே இல்லை. மேம் நீங்கள் பார்த்துக்குங்க, நான் வரேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் டிசைன் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் யாருன்றதையும் நான் சொல்லிட்டேன். அப்படி தான் இந்த படம் ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த கதையை ஒரு சினிமாவாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டோம், அது அந்த முன்னாடியே சொல்லியிருக்கோம். இது அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே நிஜம்ன்றது இல்லை. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு சினிமாக்குன்னு ஒன்று பண்ணணும். ஏன்னா இது பெரிய இதில் ஒரு வணிகமும் இருக்குன்றதுனால எல்லாரும் பார்க்கணும் இதில். ஆனால் அதே டைமில் ரொம்ப சினிமாவாக்கிட்டா இன்டென்சிட்டி குறைஞ்சிடும், ரொம்ப இன்டென்ஸ் ஆக்கிட்டா அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் மட்டும் பார்க்குற படமாக மாறிடும். இந்த சவால் தான் மொத்த டீமுக்குமே இருந்தது. இதுதான் ஆடியன்ஸ்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போதும் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்சின்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து இதை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க பார்க்கும்பொழுது சினிமாவோட அவங்க ஒன்றணும், அந்த படத்தை அவங்க என்டர்டெயின் ஆகணும், என்ஜாய் பண்ணணும், அப்புறமா முடியும் போது எப்படிலாம் நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்றது. ஸோ இது அனைத்தையும் சேர்த்து ஒரு படம் பண்ணணுன்றது தான் இந்த மொத்த டீமுமே போராடுறது. அதனால தான் மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிடணுன்றது தான். இதில் ஆளாளுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா இதை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அண்ட் 3 o'clock 4 o'clock எந்திரிக்கிறதுன்னு சொன்னாங்க, 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டுன்னு சொன்னாங்க. அது வந்து பெரிய சவால் இல்லை, ஏன்னா அதுதான் நம்மளுடைய வேலை. இந்த டைம் வரணும்னு சொன்ன டைரக்டர் என்ன டைம் வர சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு போய் இதுக்கு முன்னாடி அப்படி தான் பழகியிருக்கேன். அதனால இது எனக்கு புதுசாக இல்லை. அண்ட் மானிட்டர் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன், அது டாக்டர்லேருந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான். ஏன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ டேரக்டர்ஸ் உட்காந்து எழுதி என் கேரக்டர் இப்படி இருக்கணும்னு யோசிச்சிடுறாங்க. அவங்க யோசித்து எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி. டேரக்டர் ஓகேன்னு சொன்னால் எனக்கு அது ஓகே, இல்லைன்னா அது நாட் ஓகே, அவ்வளோதான் என் மைண்டில். நான் போய் மானிட்டர் பார்க்குறதே இல்லை. நான் டைரக்டர்ஸை நம்பி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கதைகள் என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஒன் ஷூட் போயிட்டோன்னா டைரக்டர்கிட்ட சரண்டர் ஆகிடணுன்றது தான் இப்போ நான் பழகிக்கிட்டது. அது என்னை இன்னும் ஒரு நல்ல ஆக்டராக மாற்றிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து மிக முக்கியமாக இந்த தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பத்திரிகை ஊடகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு. இது என்னுடைய 25வது படம். ப்ரெஸ் மீடியாவிலேருந்து இவ்வளவு அப்ரிசியேஷன்ஸ் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன் நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுறேன். நீங்கள் அன்றாடம் செய்திகளை சேகரிக்கிறதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுன்றத உங்களுடைய முழு நேர பணியாக வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சரி தவறு நல்லது கெட்டது அனைத்தும் உங்களுக்கு தெரியும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற சவால்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு தெரியும். அதில் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு அப்ரிசியேஷன் உங்கள்கிட்ட வரும்பொழுது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. உங்களுடைய அனுபவம் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து நீங்கள் என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது அது நீங்கள் கொடுக்குற ஒரு விருதாக நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை பத்திரிகை ஊடகத்துறையில் இருக்கிற நண்பர்கள், என்னுடைய அண்ணன்கள், அக்காக்கள், தங்கச்சிகள், தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா டெய்லி எனக்கு ஃபோன் கால்ஸ், வாய்ஸ் நோட்ஸ், மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. என்னை அப்ரிஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேஜஸில் இந்த படத்தை பற்றின அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அது பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. இப்போ வரைக்கும் என்னோட டான்ஸ் அப்புறம் ஒரு சாங்க்கு அப்ரிசியேஷன் வருது, ஐம் யூஸ் டு இட். ஆனால் ஒரு கேரக்டருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரோலுக்கு ஐ திங்க் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் தேங்க்யூ என்னோட டைரக்டர் சுதா மேம்க்கு அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டான் பிக்சர்ஸ். ஏன்னா இது எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெபியூ எனக்கு அப்படி தோணுது. அண்ட் ஐ ரியலி ஃபீல் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ்
தியேட்டர் வெளியே வரதுக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் everyone's eyes அப்படி ஃபுல் கண்ணில் நீர் and all of that, and I really felt very happy, ஒரு satisfied feeling and ஒரு grateful heart. நிஜமாக லைக் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோரி, ஒரு ஹிஸ்ட்ரி we created is what I feel. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அண்ட் யா, இப்போ ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்துச்சு. இதுக்கு மேலே ஐ வாண்ட் டு பில்ட் அ வெரி குட் கரியர் இன் தமிழ் சினிமா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ நான் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. முதல் காரணம் வந்துட்டு நீங்கள் இந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாம்பிங்ஸ் இருக்குது. ஸோ ஜிவியோட 100வது படம், நான் சொன்ன மாதிரி எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஜிவியோட 100வது படம் மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன். அதை தாண்டி எஸ்கே பிரதரோட 25வது படம். ஸோ அதுவும் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல். ஏன்னா சில பேரோட க்ரோத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி எஸ்கே பிரதரோட க்ரோத்தை பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் வெரி பர்சனல். ஸோ அவரோட ஒரு சக்ஸஸும் வந்துட்டு ஐ ஃபீல் தட் எங்களுக்கு மட்டும் அதில் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து இது சொல்லும்போது நான் கேட்டேன், இந்த கேரக்டர் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ப்ளே பண்ணா அந்த மாதிரி ப்ளே பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதையும் பண்ணாத, உனக்கு எப்படி தோணுதோ உன்னோட நேச்சுரல் செல்ஃப் முன்னால் எப்படி பண்ண முடியுதோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து சின்னதுரை என்ற கேரக்டர் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குது, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முக்கியமான காரணம் வந்து சொன்னாங்க. ஏன்னா அந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு செட்டில் போய் நம்ம வந்து பண்ணும்போதும் ரொம்ப ஒரு நுணுக்கமாக பார்க்கணும் ஒவ்வொரு விஷயமும். பட் அட் த சேம் டைம் வந்து அந்த ஃப்ரீடம் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது சுதாமன் சொன்னாங்க, இட்ஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர் ராஜேந்திரோட கதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்தாங்க, இந்த கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறது. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன். இல்லை இதை பண்ணால் நம்ம கரெக்டாக பண்ணணும், இதை பண்ணால் வந்துட்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஐ ஹோப் அதுதான் ஜஸ்டிஸ் தெரியல. பட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ரவி கே சந்திரன் சார் ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான். அவர் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் நாங்கள் உட்காந்து பார்த்துருப்போம், என்னடா பெயிண்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அவரோட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது, அவர் பக்கத்துலேயே நின்று ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் லீலாவோட வந்து டெபியூ தமிழ் ஃபிலிம். ஸோ ரவி சார் வந்து ஒன் ஃபிலிம் தட் யூ ஷுட் மிஸ் இன் தியேட்டர்ஸ். ஸோ ரொம்ப நன்றி. என் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுறேன். தேங்க்யூ. இல்லாதவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் என் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆர் மை Purima, please come up. They are my treasures. அவங்க வந்து எனக்கு என் பொக்கிஷங்கள். போகி இல்லை, மிலிந்த் இல்லை, ஒன்றும் நிறைய பாலு, ஸ்டில்ஸ் பாலு இல்லை, இவங்க எல்லாருமே வந்து என்னோட இந்த ரோகிலேருந்து என் கூட இருந்திருக்காங்க. ஸோ லிட்ரலி என்னன்னா வந்து எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் சொல்லவே தேவையில்லை. என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து புரிஞ்சுப்பாங்க, அது நல்லா இருக்கா இல்லையா, எனக்கு ஓகேவா இல்லையா. ஸோ மெனி அ டைம் எனக்கு சாய்ஸஸ் கூட தேவையில்லை. இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறதுலேயே எனக்கு வந்து இட் வில் பி ஓகே. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு லக்ஸுரின்றது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா அவங்களுக்கு புரிய வச்சு அது வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் எடுக்கும். நெக்ஸ்ட் மை ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கூட என் படத்தில் நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறது அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வந்து அதர்வாவும் நாங்கள் எல்லாரும் ஒரே ஹோட்டலில் தங்கணும் பாண்டிச்சேரியில். அங்கேருந்து கடலூர் போனோம், சிதம்பரம் போனோம். அப்போ வந்து காலையில் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் வீட்டில் வர ரூம்ஸு இல்லை கீழே மேலே ரூம்ஸு ஒருத்தர் வந்து ஓடுறாரா விடுகாத்தாலும் 3 மணிக்கு அங்கே பனியெல்லாம் இருந்துச்சு, யார் முகம் தெரியாமல் ஒருத்தர் ஓடுறாரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஓடுறாரா. அவங்க 2 பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு போகும்போது பார்த்தாங்களே அதர்வா அண்ட் சிவா. ஸோ அப்படி 3:30 இந்த மார்னிங் நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 5 நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும். அவங்களே வந்து டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும். ஸோ சிவா கூட எனக்கு வந்து என்னன்னா
ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு 3-4-5 டேஸ்க்கு வந்து எனக்கு நிஜமாவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி நிறைய நாங்கள் வந்து பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹீ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங். ஸோ அப்போ வந்து என்னோட நேச்சர் என்னன்னா வந்து பின்னாடி பேசுறதெல்லாம் எனக்கு வராது, பிடிக்காது. ஸோ அவரை கூப்பிட்டு சிவா வி ஹேவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஃப்ரம் 8:30 to 12:30 வி டாக் அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் இட் வாஸ் லைக் வி வர் ஃப்ளைங். ஜஸ்ட் அப்படி அவர் சொல்லுவார், மானிட்டர் கூட பார்க்க மாட்டார், ரொம்ப இது ஒரு டூ பேட் திஸ் இஸ். பட் he said மண்டே ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அங்கே நிற்கிறாரு, மானிட்டர் இங்கே இருக்கு, நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் கம் சிவா. he said இல்லை உங்க கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போறாரு, ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு there was a புரிதல். And when Shiva doesn't feel like doing something also I understand, I respect that. And with Leela it's been a pleasure, it's been a joy. ஏன்னா வந்து ஒரு how do you say it, அவங்கள வந்து இப்போ வர ஒரு கிளாமரஸ் ஹீரோயின், there's nothing wrong with that. and டான்ஸ் பண்ணி தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க படத்தில். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் ஒர்க் ஆகணும்னா அவங்களுக்குள்ள இருந்து அந்த இமோஷன் ரியலாக வரணும், அதை அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் தட் ஜஸ்ட் ஷோஸ் வாட் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் she has a very very bright future. And other Ravi and Chetan, Sandhya Bulbul, நான் பேர் விட்டுட்டே இருக்கேன் பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எவ்ரிபடி there is not a single character காளி வெங்கட் ஒரு ஆக்டர் கூட இல்லை நான் வந்து ஐயோ இது திருப்தியாக பண்ணல, எனக்கு இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. ஐ ஆம் இன்டெக்டட் டு தேம் பிகாஸ் நான் வந்து அதை வந்து பேப்பரில் எழுதுறது தான் என்னோட கெப்பாசிட்டி. அதுக்கு உயிர் கொடுக்குறது என்னோட ஆக்டர்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் திஸ் திங் அண்ட் உயிர் கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.